விஜய் பரப்புரையில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் விஜய் தாமதமாக வந்ததே விபரீதத்திற்கு காரணம் என்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலில் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவிலும் பின் உழவர் சந்தையிலும் தாவேக்கவினர் அனுமதி கேட்டதாகவும் இரண்டும் ஹைரிஸ்க் பகுதி என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். சமீபத்தில் மற்றொரு கட்சி கூட்டம் நடத்திய வேலுசாமிபுரத்தை பரிந்துரைத்ததாக கூறிய தேவாசீர்வாதம் அங்கு அந்த கட்சிக்கு 15,000 பேர் கூடியதால் தாவேக்கவினரும் ஏற்றதாக கூறினார். விஜய் பரப்புரையில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் விஜய் பேசும்போது மின்தடை செய்யப்படவில்லை என்றும் திட்டவட்டமாக மறுத்த அவர் கூட்ட நெரிசல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலா it was not accepted by the police because it was considered to be a high risk place considering a large petrol station on the left side and the river Amravati bridge on the right side. So the officers decided it's not advisable to give permission there. So they asked for one more place called the Ulavar Sandai. So that was also examined and they told them that also the kind of capacity that you're going to bring is not going to accommodate in that place. So keeping that as an option, they suggested a place, we suggested a place called Velayathapuram, this one. Because this was conducted in the recent past by one of the political parties with about 12 to 15,000 people were gathered there and it went off very peacefully. So that was suggested to them. So they also went and saw the place, they kindly agreed, they gave it in writing saying that we may be permitted to conduct the event in this place. விஜய் பிரச்சாரத்திற்கு திரள்பவர்களை அதிக ஆபத்துள்ள கூட்டமாகவே கருதி போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் போலீஸ் சொன்ன இடத்தில் விஜய் வாகனத்தை நிறுத்த தாவேக்க பிரச்சார ஏற்பாட்டாளர்கள் மறுத்ததாக கூறினார். 50 மீட்டர் தூரம் முன்கூட்டியே விஜய் வாகனத்தை நிறுத்தும்படி கரூர் டிஎஸ்பி கூறிய போதும் அதனை ஏற்க மறுத்ததாக தெரிவித்தார். 6 மணி நேரம் தாமதமாக வந்ததே விபரீதத்திற்கு காரணம் என குற்றம் சுமத்திய அவர் தவிட்டுப்பாளையத்தில் இருந்து கடூர் வர 30 நிமிடங்களே ஆகும் நிலையில் இந்த தொலைவை கிடைக்க விஜய் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக கூறினார். Yeah, we were able to handle. See, otherwise the leader could not have reached that place. We were able to bring the leader up to that point only because police was able to handle it. தமிழக வெற்றி கழக தலைவர் தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன் ரவுண்டானா ஜங்ஷன் வர வரைக்கும் it took 2 hours. இது யூஸ்வலா நம்ம ஒரு 30 மினிட்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரி இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க, இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 செகண்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. விஜய் பேசும்போது மின்சாரம் தடை செய்யப்படவில்லை என்று மின்வாரிய அதிகாரி லாஜலட்சுமி விளக்கம் அளித்துள்ளார். கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பேசிய அவர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பேசும்போது மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என தாவேக்க கோரிக்கை விடுத்ததாகவும் அந்த கோரிக்கையை நாங்கள் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். விஜய் வருவதற்கு முன்பு மரம் மின்கம்பு மீது தொண்டர்கள் ஏறி இருந்ததால் மின்சாரம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதாகவும் ராஜலட்சுமி விளக்கம் அளித்தார். மேலும் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட் தான் நெரிசலில் ஆஃப் ஆகியுள்ளது என்றும் விளக்கம் அளித்தார். வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. அவர் வரும்போது இல்ல, அவர் வரதுக்கு முன்னாலும் அவங்க அந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணாங்க. மரத்து மேல ஏறினாங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க. மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி சப்ளை